தங்கமணி, இந்த மீனாவை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. என்னங்க நீங்களே இப்படி பேசினா எப்படி? அவ காதுல விழுந்துற போதுங்க. சீனு தான் போயிருக்கா இல்ல, அவன் வந்து எப்படியாவது சமாளிச்சிடுவான். எப்படி? எப்படியாவது. என்னது இது? அரசியல்ல கல்லு பொறுக்க இவ்வளவு நேரமா? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு? பாவம் அவரு காலையில சாப்பிட்டு வந்தாரோ இல்லையோ, பசியோட வரவருக்கு வந்த உடனே இலைய போடுறதானே சந்தோஷம். சீக்கிரம் அத்தை. ஐயா, சீக்கிரம் வந்துறீங்க. ஐயா ஐயா ஐயா. சீனு அண்ணா, என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? மாமா எங்க? எங்க அண்ணா, எங்க அவரு? உங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னார். டேய், என்னடா வளர்ற? வந்திருக்காரா, பேசிட்டு இருக்காரா? எப்படிடா? எப்படி போதை ஏதாவது ஏத்திட்டு வந்துட்டியா? ஐயா, நான் சிவா தம்பிய பார்த்தேயா. இல்லமா. என்ன மாமா இது? நான் அவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இப்ப சீனனை போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா அவர் வரவே மாட்டார் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, அது வந்து. என்னம்மா மீனா, உனக்கு அவரை பத்தி தெரியாதா? சிவா மேல அவருக்கு எப்பயுமே சந்தேகம் தானே. அவன் வரமாட்டான் போமாட்டான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டியே. ஆமாமா. இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இருக்கு. அன்னைக்கு மாமா போன் பண்ணப்போ அவரை நீங்க ஏதோ திட்டிருக்கீங்க. அந்த கோவத்துலதான் அவர் கோச்சிக்கிட்டு மறுபடியும் போன் பண்ணல. இங்க ஊருக்கு வந்ததும் இங்க வராம எங்க வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னன்னா, புள்ளைய திட்டோமே, அவன் வருவானா மாட்டானான்னு உங்களுக்கு சந்தேகம். அதான் அவர் வந்துட்டாருன்னு சொன்னதும் உங்களால நம்ப முடியல. கரெக்ட் தானே மாமா? உன்கிட்ட ஏதாவது மறைக்க முடியுமாமா? கரெக்டா சொல்லிட்டமா. மாமா, அவர்தான் கோச்சிக்கிட்டு எங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா நீங்களும் அப்படியே விட்டுறதா? போங்க மாமா, நீங்களும் அத்தையும் போய் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. என்ன? சரி, உங்களுக்கு போறதுக்கு தயக்கமா இருந்தா நானே போய் கூட்டிட்டு போறேன். இந்தாங்க. வேண்டாமா, நீங்க ஏறு, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். நீ போய் சமையல கவனி. வாங்க. வா சீனு. வரமா. என்ன தம்பி, நடந்த எதையும் உங்களால நம்ப முடியல? சார், காதலுக்கு இவ்ளோ பவர் இருக்கா சார்? நமக்கு வேண்டிய யாராவது திடீர்னு இறந்து போயிட்டா அது நம்ம ஏத்துக்க முடியாம மனசு கடந்து தவிக்கிறது எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். ஆனா அது எல்லாமே 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ, இல்ல மிஞ்சி போனா 1 நாளோ 2 நாளோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற சோகம், சந்தோஷம், பிரச்சனைகள்னு வாழ்க்கையோட போக்குல நாமளும் போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா அப்படி இல்லாம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துலயும் தான் புருஷன் வருவாங்கிற நினைப்போடையும் நம்பிக்கையோட இருக்கிறதுனா அந்த மனசுல இருக்கிற காதல் எவ்வளவு உயர்வானது. சார், உங்க பொண்ணோட காதல நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல உங்க பொண்ணை நினைச்சு வேதனைப்படுறதான்னு எனக்கு புரியல சார். வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயா, நீ மனசு வச்ச என் பேத்தி வேதனையை ஓரளவுக்காவது குறைக்க முடியும் ஐயா.
சிவா அப்பா சிவா 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 வந்துட்டியா? எனக்கு சிவா வந்துட்டாங்க. நம்ம சிவா வந்துட்டா. நம்ம பிள்ளை எங்கேயும் போலங்க. சிவா, என்னை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். வந்துட்டியா? பாத்தீங்களா, நம்ம பிள்ளை எங்கேயும் போலங்க. அம்மா அம்மா, இங்க பாருமா, என் புள்ள வந்திருக்கா. அண்ணே பாருங்கண்ணே, என் புள்ள எங்கேயும் போலன்னு. என் புள்ள வந்துட்டான்னு. சிவா சிவா, இவர் ஓம் பிள்ளை இல்லம்மா, நம்ம தியாகராஜனோட ஃப்ரெண்டோட மாப்பிள்ள. இல்ல இல்ல, இது என் புள்ளையதா, இது என் புள்ளையதா. எனக்கு சொல்லுங்க. சிவாங்க நம்ம புள்ளைங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சிவா, நீ என் புள்ள தானே? சொல்லுப்பா. உண்மைதான் ராஜசேகர், இவர் நம்ம தம்பி சிவா இல்ல, இவர் டாக்டர், சென்னையில இருந்து வந்திருக்கார். இல்லைங்க இல்லைங்க, அவங்க போய் சொல்றாங்க. அது உண்மை இல்ல. இது என் புள்ள சிவா தாங்க. ஆமா, அவங்க சொல்றது உண்மைதான். நான் உங்க புள்ள இல்ல. நான் சென்னையில ஒரு டாக்டரா இருக்கேன். இல்ல, நம்ம புள்ள இல்ல. இந்த கையால தானே கொல்லி வச்சு நம்ம புள்ள. அவர் தம்பி, இப்பதான் எல்லாம் புரியுது தம்பி. நீங்க உங்க மனைவியோட இருக்கிற போட்டோவை எதேச்சும் நான் பார்த்தேன். அதை பார்த்து என் புள்ள வேறொரு பொண்ணோட சென்னையில கொடுத்துட பண்ணிட்டு இருக்கேன்னு தப்பா நினைச்சு அவனை பாவம் படாத வாழ்வு எடுத்துட்டோம் தம்பி. உங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு உருவ ஒற்றுமை இருக்கிற அப்ப எனக்கு தெரியாம போச்சு. ஐயா, தப்பெல்லாம் என் மேலதான் ஐயா. அந்த போட்டோ தியாகராஜனுக்கு தான் வந்தது. நானும் சாரதி அண்ணனும் ஆர்வ கோளாறுல அதை பிரித்து பார்த்தோம். அதில் சிவா தம்பி இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்துட்டு அதை காமிச்சவங்கிட்ட பணம் பறிக்கலான்னு கேவலமாக ஒரு திட்டம் போட்டேன்யா. அந்த போட்டோ மட்டும் முறைப்படியா அப்போவே தியாகராஜன் கையில் கிடைச்சிருந்தா சிவா மாதிரியே இந்த தம்பி மெட்ராஸில் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எங்க பணத்தாசியால் சிவா மேல பழி விழுந்துருச்சு. இதுக்கெல்லாம் எந்த ஜென்மத்துல மன்னிப்பு கிடைக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் நடந்ததை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுங்க. மாமன் நினைப்போட இருக்கிற என் பேத்திய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தம்பி, வாழ வேண்டிய வயசுல ஒரு உயிரை அநியாயமா எடுத்துக்கிட்டோம்னோ என்னமோ அந்த ஆண்டவனுக்கே மனசு உறுத்து இருக்கும் போல இருக்கு. அதான் தாங்கிக்க முடியாத கஷ்டங்களை எங்களை கொடுத்த அந்த ஆண்டவன் அப்பப்ப சில உதவிகளும் பண்ணி எங்களை காப்பாத்திக்கிட்டு வரான். அப்படி அந்த ஆண்டவன் அனுப்பின ஒருத்தராதான் நாங்க எல்லாம் உங்களை பாக்குறோம் தம்பி. கொஞ்சம் கூட எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத நீங்க எதுக்கு என் புள்ள மாதிரியே இருக்கணும்? என் மகன் இறந்ததும் வழக்கமான ஒரு மனைவியை அழுது தீக்காம என் புருஷன் வருவான்னு எதுக்கு என் மருமகன் நம்பணும்?
இத்தனை நாளும் இல்லாம எதுக்காக நீங்க இப்போ இந்த பூஜோலைக்கு வரணும்? என்ன தம்பி, எல்லாம் புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் இருக்கா? தனித்தனியா இருக்கிற இந்த எல்லா புள்ளிகளையும் ஒன்னா இணைச்சு பாருங்க, ஒரு தீர்க்கமான கோடு தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். என் பேத்தியை பத்தி யோசிங்கன்னு எங்க அத்தை எதை நினைச்சு என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல ஒரு நினைப்பு இருக்கு தம்பி, அது மட்டும் நீங்க நிறைவேற்றி வச்சீங்கன்னா நீங்க தான் சாமி எங்க குலதெய்வம். உங்க கால சார் என்ன சார் இது? நீங்க என் அப்பா மாதிரி சார். நீங்க போய் என் கால்ல சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் வீட்டுக்கு வந்து என் மருமக மீனா முன்னாடி நின்று என் புள்ள சிவாவா ஒரே ஒரு பொய் சொல்லணும் தம்பி. என்ன போய் சொல்லணும் சார்? புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது சம்பந்தமா 3 மாசம் வெளிநாடு போயிட்டு வரணும். போயிட்டு வந்துடுறேன். இது சொல்லிட்டு போறதுக்கு தான் இப்ப நான் வந்தேன்னு சொல்லணும் தம்பி. சொல்றீங்களா தம்பி? முடியாதுன்னு மட்டும். அவ்வளவுதானே? சொல்றேன் சார். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. ஆனா இதுல ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன தம்பி? கஷ்டம் எனக்கு இல்ல, உங்களுக்கு. இன்னைக்கு இந்த பொய்யை சொல்லி சமாளிச்சிடுவீங்க. 3 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? எப்படி சமாளிப்பீங்க? ஐயா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அவளுக்கு என்ன ஆகுமோன்னு நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவனா பார்த்துதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போயிடுப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது அவ தலையெடுத்து ஆண்டவன் பார்த்துப்பா. தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் செஞ்சுட்டு போயிடியா. சரி, வாங்க போலாம். வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஐயா போங்க. ஐயா, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா ஐயா, நீங்களே மனசை தலைவிட்ட எப்படிங்க ஐயா? வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க உள்ள போலாம்.
வாங்க தம்பி. வாங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே